SRH vs RCB மேட்சோடைய ப்ரீ அனாலிசிஸ் தான் நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க. ஸோ இன்றைக்கி மேட்ச் வந்துட்டு ராஜீவ் காந்தி இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் ஹைதராபாத்தில் நடக்க போகுது. ஸோ இன்றைக்கான பிச் கண்டிஷன் எப்படி இருக்கும்னா மோஸ்ட்லி பேட்டிங் ட்ராக்காக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க தி ஹிந்து ஆர்டிக்கலில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சப்போஸ் SRH டாஸ் வின் பண்ணி நாங்கள் பேட்டிங் ஆடுறோம்னு சொன்னாங்கன்னா அதோட வந்துட்டு ஒரு 300 ரன் அடிக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு சாலிடான சான்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா 250 மேலே ஈஸியாக தாண்டாங்கன்னா இவங்களால் 300 ரன் வந்து ரொம்ப பெரிய மேட்டர்லாம் இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா SRH உடைய கோச் டேனியல் வெட்டோர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே வந்துட்டு ரொம்ப கண்டேஜியஸாக இருக்குது. நான் வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு டெரிஃபிக்கான ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் பார்த்ததில்லைன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விளையாட போகிற ஆப்போனன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா RCB. டஃப் டைம் ஃபார் RCB bowlers அப்படின்னு RCBயுடைய பேட்ஸ்மேன் வில் ஜாக் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் SRH RCBயோ நேருக்கு நேராக மோதினப்போ 8 மேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா 7 மேட்சஸ் வந்துட்டு ஹைதராபாத் வின் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் பெங்களூர் வின் பண்ணாங்க. அதுவும் அந்த மேட்ச்சில் வந்துட்டு விராட் கோலியோடைய செஞ்சுரி தான் ஒரு ரொம்ப முக்கியமான காரணமாக அமைஞ்சது. SRH உடைய மிடில் ஆர்டருமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. தட் கம்போசஸ் ஏடன் மாக்ரம், ஹென்ரிச் கிளாஷன், நிதிஷ் ரெட்டி, அப்துல் சமாத், ஷாபாஷ் அஹ்மத் அண்ட் வாஷிங்டன் சுந்தர். பேட் கமெண்ட்ஸுமே நம்ம சேர்த்துக்கலாமே, ஏன்னா அவருக்கும் கொஞ்சம் பேட்டிங் வரும். RCBயை எடுத்து பார்க்குறப்போ வந்துட்டு விராட் கோலி, தினேஷ் கார்த்திக் தான் கன்சிஸ்டன்ஸாக ரன்ஸ் அடிச்சுட்டு இருக்காங்க. போன மேட்ச்சில் வந்துட்டு பட்டிடார் அண்ட் வில் ஜாக்ஸ் அடித்தாங்க. பட் இந்த மேட்ச்சில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு ஒரு பெரிய டெஸ்ட்டாக இருக்க போது. மற்ற பேட்ஸ்மேன்லாம் அந்த அளவுக்கு இன் அண்ட் அவுட் தான் இருந்திருக்காங்க. ஏன் ஃபாஃப் டு ப்ளஸே வந்துட்டு சரியாக பர்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லலாம் இந்த சீசன். RCBயோடைய பவுலர்ஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அப்பா மாறின்னு இருக்கு. அதுவும் ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு ரொம்ப கேவலமாக அடி வாங்குறாங்கன்னு சொல்லலாம். எந்த டீம் கிட்ட போனாலும் ரொம்ப கேவலமாக அடி வாங்கிட்டு இருக்காங்க RCBயோடைய பவுலர்ஸ். SRH உடைய போலிங் லைன் எடுத்து பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், டி நடராஜன், பேஸ் அட்டாக்கர் சூப்பராக லீட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். மாறி போட்டி போட்டுக்கிறாங்க. நீயா நானா அப்படின்னு நீயா நானா மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட அவங்களுடைய போலிங் பர்ஃபார்மன்ஸு. அண்ட் அதே மாதிரி வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்துட்டு SRH வந்துட்டு இப்போ 3rd பிளேஸில் இருக்காங்க. RCB வந்துட்டு 10th பிளேஸில் இருக்காங்க. ஹெட் டு ஹெட் இவங்க வந்துட்டு 23 போட்டிகள் மோதிருக்காங்க SRHும் RCBயும். அதில் 13 போட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா SRH வின் பண்ணியிருக்காங்க. இதுவே 10 போட்டிகள் வந்துட்டு RCB வின் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய ப்ரீவியஸ் மீட்டிங், அதாவது இவங்க 2 பேரும் போன மேட்சோடைய ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா SRH வந்துட்டு 288 ரன் அடித்தாங்க. RCB வந்துட்டு 25 ரன் கம்மியாகவே அடிச்சிருந்தாங்க. ஸோ இவங்களுடைய ப்ரெடிக்டட் பிளேயிங் லெவல்னு பார்க்குறப்போ RCBயோடைய ஓப்பனிங்னு பார்க்குறப்போ விராட் கோலி அண்ட் ஃபாஃப் டு ப்ளஸி இருக்காங்க. நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5 வந்து பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸ், ரஜத் பட்டிதார் அண்ட் அனுஜ் ரவர். நம்பர் 6, நம்பர் 7, நம்பர் 8 வந்துட்டு தினேஷ் கார்த்திக், மஹிபால் லோம்ரர் அண்ட் முகமது சிராஜ். நம்பர் 9, நம்பர் 10, நம்பர் 11 கேமரன் கிரீன், ரீஸ் டாப்லே அண்ட் லாக்கி ஃபெகர்சன் இருக்காங்க. SRH உடைய ப்ரெடிக்டட் லெவன் எடுத்து பார்க்குறப்போ ட்ராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா 2 பேருமே இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5 வந்து பார்த்தீங்கன்னா ஹென்ரிச் கிளாசன், ஏடன் மாக்ரம் அண்ட் அப்துல் சமாத் இருக்காங்க. நம்பர் 6 வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி. நம்பர் 7 வந்து ஜெயதேவ் உனட்கர். நம்பர் 8 வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர். நம்பர் 9 பேட் கமின்ஸ். நம்பர் 10 டி நடராஜன் அண்ட் நம்பர் 11 புவனேஸ்வர் குமார். ஸோ RCB அண்ட் SRH உடைய இம்பாக்ட் பிளேஸ் வந்து பார்க்கலாம். RCBயோடைய இம்பாக்ட் பிளேஸ் வந்து நான் 2 பேர் வச்சுருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சுயாஷ் பிரபு தேசாய் அண்ட் யஷ் தயால். SRH பார்க்குறப்போ கிளென் பிலிப்ஸ் அண்ட் வனிண்டோ ஹசரங்கா. வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு 2 கொஸ்டின் கேட்க விரும்புகிறேன். இன்னைக்கு SRH 300 ரன் மேலே அடிப்பாங்களா, இல்லை RCB இன்னைக்கு மேட்சை வின் பண்ணுவாங்களான்றதை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானுமே படித்து தெரிஞ்சுக்கிறேன். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய வீடியோஸ் நம்ம போட போகிறோம் IPL பற்றி.